தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தலை எதிர்கொண்டுள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கு மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக பேசுவதற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? எத்தனை வாக்காளர்கள், எத்தனை வாக்குச்சாவடிகள் நமக்கு தயார் நிலையில் இருக்குது? நமக்கு மொத்த வாக்காளர்கள் நம்ம மாநிலத்தில் பார்க்கும்போது 6,23,00,000 மேலே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம போலிங் ஸ்டேஷன் பார்க்கும்போது 68,068 மேலே இருக்கிறது. அதுக்கு நம்ம 3 லட்சத்துக்கு மேலே அரசு அலுவலர்கள் அதில் நம்ம போலிங் ஆஃபீஸராக நாங்கள் பயன்படுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் போலீஸ் அதிகாரிகள் நம்ம இதில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு நம்ம லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான். இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க எப்பவும் நம்ம வெப்கேஸ்ட் முறை நடைமுறைப்படுத்துவோம். இப்போ எத்தனை வாக்குச்சாவடிகளில் இந்த வெப்கேஸ்ட் முறை நம்ம நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45,000 போலிங் ஸ்டேஷனில் இந்த சிசிடிவி இது நம்ம வெப் காஸ்டிங் போட்டிருக்கோம். அதுக்கும் நம்ம ஒவ்வொரு டிஓ ஆர்ஓ சிஓ ஆஃபீஸில் நாங்கள் அதை நேரில் பார்க்க போகிறோம். அத்தனை நம்ம இது பதற்றமான இது வல்னரபிள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் எல்லாம் சொல்லுவோம். அதில் நம்ம போடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் சப்போஸ் ஒரு சில போலிங் ஸ்டேஷனில் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதில் வேறு வீடியோ மூலமாக அரேஞ்ச்மெண்ட் இல்லைனா சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் மைக்ரோ அப்சர்வர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வச்சுட்டு நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் முறையில் போயிட்டுருக்கு. அது கண்காணிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணைப்படி நாங்கள் செயல்படுறோம். அந்த மாற்றுத்திறனாளிகள் மற்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடியில் என்னென்ன மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? மேலும் ஒரு வாக்காளர்கள் வந்தாங்கன்னா அங்கே உதவி அலுவலர் யாராவது இருப்பாங்களா சார் ஒவ்வொரு வாக்குச்சாவடி? நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடி அதில் ஒரு வாலண்டியர் இருப்பாங்க. ஊனமற்றவர், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாலண்டியர் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 33,000 நம்ம அது வீல் சேர்ஸ் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கும் க்யூலேயும் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸோட ஆர்டர்லாம் இருக்குது. அதுக்கும் மக்கள் ஒத்துழைப்புக்கலாம். ஏன்னா அவன் முன்னாடி போயிட்டு ஓட் போடணும். இது மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரேம்ப் போட்டிருக்கோம். நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சன் டிவி தொலைக்காட்சி மூலமாக பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.